இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அக்கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் உருவான நிலையில் சென்னை ECR சாலை பனையூரில் புதிதாக உருவாகி வரும் கட்சி அலுவலகத்தில் முதல் முறையாக 9 மாவட்ட செயலாளர்களுடன் மருத்துவர் அன்புமணி ஆலோசனை நடத்தியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் 3வது அவென்யூவில் புதிதாக உருவாக்கி வரும் அலுவலகத்தில் முதல் முறையாக 9 மாவட்ட செயலாளர்களுடன் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். அதாவது கடந்த சனிக்கிழமை புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பேரன் முகுந்தனை இளைஞரணி சங்க தலைவராக அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில தலைவராக இருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கழக தலைவர் ராமதாஸுக்கும் இடையே அங்கு மோதலானது ஏற்பட்டது. தொடர்ந்து ராமதாஸ் இது தான் வளர்த்த கட்சி தன் சொல்பவர்களை மட்டுமே பதவியில் அமர்த்த வேண்டும் என கூறியதன் பேரில் ராமதாசும் அன்புமணியும் இடையே ஏற்பட்ட மோதலால் அன்புமணி ராமதாஸ் தனது குழுவினருடன் அங்கிருந்து பொதுக்குழுவிலிருந்து வெளியேறினால், தொடர்ந்து பொதுக்குழுவிலிருந்து வெளியேறும் போது தான் பனையூரில் ஒரு புதிய கட்சி அலுவலகம் உருவாக்கி வருவதாகவும் அந்த கட்சி அலுவலகத்தில் தன்னை சந்திக்க வருபவர்களை வந்து சந்திக்கலாம் என்றும் தொடர்ந்து ஒரு செல்போன் எண்ணையும் அங்கிருந்து அறிவித்து விட்டு வந்தார். தொடர்ந்து மறுநாள் காலை GK மணி கௌரவ தலைவர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவானது கழக தலைவர் ராமதாஸிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து அக்கறையிலிருந்து தைலாபுரத்தில் உள்ள நிறுவனர் ராமதாஸ் வீட்டிற்கு சென்று சமரசம் பேசி தொடர்ந்து கட்சியை வளர்க்கலாம் என்று ஒன்று கூடி சமரசம் பேசினர். சற்று நேரத்திற்கு முன்பாக சரியாக இன்று மதியம் 12 மணி அளவில் பனையூரில் புதிதாக கட்சி அலுவலகம் உருவாக்கி வரும் மாநில தலைவர் அன்புமணி 9 மாவட்ட செயலாளர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3 மாவட்ட செயலாளர்கள், சென்னை அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மொத்தம் 9 மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஒரு வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். தொடர்ந்து அன்புமணி மாவட்ட செயலாளர்கள் சந்தித்து பேசியபோது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அடுத்த ஒரு வருடம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கியதாக தெரிகிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் 12 மணியிலிருந்து சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்று 3 மணிக்கு ஆலோசனை கூட்டத்தை முடித்து தனது காரில் ஏறி அக்கறையில் உள்ள வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து வரும் காலங்களில் வரும் நாட்களிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் இந்த பனையூரில் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் கட்சி அலுவலகத்தில் சந்திக்க உள்ளதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திக்க உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுமன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.